வெல்கம் டு கர்னியாசான். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா XAMPP சர்வர் இன்ஸ்டலேஷன் பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? XAMPP சர்வர் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, நம்ம PHP என்விரான்மெண்ட்டில் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்டில் வந்து ரன் பண்ணி PHP கோட் செக் பண்ணுறது. ஸோ டெவலப்பர் என்விரான்மெண்ட்டில் PHP ப்ராஜெக்ட்ஸில் XAMPP சர்வர் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? அதை வந்து நம்ம டெவலப்பர்ஸுக்கு விண்டோஸ் 7ல் எப்படி இன்ஸ்டலேஷன் பண்ணி என்விரான்மெண்ட் க்ரியேட் பண்ணுறது பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஒரு விண்டோஸ் 7 மிஷின் எடுத்துப்போம். ஓகே, இதான் ஒரு விண்டோஸ் 7 மிஷின். ஓகே, ஸோ இதில் XAMPP சர்வரில் இப்போ நிறையா வெர்ஷன் இருக்குது. நம்ம 7க்கு எந்த வெர்ஷன் சப்போர்ட் பண்ணுமோ அந்த வெர்ஷன் நம்ம டவுன்லோட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு. சரிங்களா? அது என்ன வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 7.27. ஓகே, இந்த வெர்ஷன் தான் உங்களுக்கு வந்து என்ன ஆகும், விண்டோஸ் 7க்கு பக்காவாக ஆப்ட் ஆகும். சரிங்களா? வேறு ஏதாவது வெர்ஷன் நீங்கள் போட்டீங்க, ஹையர் வெர்ஷன் போட்டிங்கன்னா கொஞ்சம் ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால் நீங்கள் இந்த வெர்ஷனே போட்டு இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதில் கூகுளில் போய்ட்டு நீங்கள் XAMPP சர்வர் இந்த வெர்ஷனோட இதை கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எங்கே இருக்குங்க டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுலேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆகிரும். ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் ஜஸ்ட்டு டபுள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ண வேண்டியதான். ஓகே, ஸோ டபுள் கிளிக் பண்ணுறேன். எஸ், ஓகே, ஸோ இது நோ ப்ராப்ளம். ஓகே கொடுத்துருங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா நம்ம PHP என்விரான்மெண்ட்டுக்கு அப்பாச்சி, MySQL, PHP அண்ட் PHP MyAP இது மட்டுமே போதும். சரிங்களா? மற்ற டூல் எதுவும் நமக்கு இப்போ தேவையில்லை. வேணுங்கப்போ வேணால் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம PHP என்விரான்மெண்ட் லேர்ன் பண்ணுறதுக்கு அப்பாச்சி வெப் சர்வர், MySQL பேக் எண்டு, சரிங்களா, ஒரு டேட்டா பேஸ், அது RDBMS டேட்டா பேஸ். ஓகேங்களா? அப்புறம் ஃப்ரண்ட் அண்ட் கோடிங் பண்ணுறதுக்கு PHP. ஸோ இந்த MySQL வந்து நம்ம GUI மோடில் எல்லாமே பண்ணுறது PHP MyAdmin தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் போதும் நமக்கு. ஸோ அங்கே PHP MyAdmin, அப்புறம் PHP, MySQL அண்ட் அப்பாச்சி. ஓகே, ஸோ இதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட். ஸோ இப்போது சின்னு ஒரு ட்ரைவ் மட்டும் தான் நமக்கு இருக்குது. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா C அண்டு E ரெண்டு ட்ரைவ் இருக்குது. ஸோ எப்போவுமே சியில் பண்ணுறது இஸ் நாட் அட்வைசபிள். உங்கள்கிட்ட C இருந்ததுன்னா, C தவிர வேறு ட்ரைவ் இல்லைன்னா நீங்கள் சிலே பண்ணிக்கோங்க. சப்போஸ் C இல்லாமல் பார்ட்டிஷன் தனியாக இருந்ததுன்னா அதுலேயே நீங்கள் வந்து பண்ணுறது நல்லது. ஓகே, ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், சிலேருந்து ஈக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நீங்கள் சிலனாலும் பண்ணலாம். ஸோ எந்த ட்ரைவ் செலக்ட் பண்ணிக்கலாம் அந்த ட்ரைவில் இன்ஸ்டால் ஆகும். ஓகே, ஸோ இட்ஸ் ரெக்கமெண்டட் ஃபார் செப்பரேட் ட்ரைவ். ஓகே, தென் நெக்ஸ்ட், ஓகே, தென் நெக்ஸ்ட். அவ்வளோதாங்க. ஸோ இது க்ளோஸ் பண்ணிடலாம். அது நோ ப்ராப்ளம். ஸோ இன்ஸ்டலேஷன் இஸ் கோயிங் ஆன். ஸோ டைம் ஆகும். ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் பாஸ் பண்ணிக்கலாம் வீடியோவை. ஸோ இன்ஸ்டலேஷன் போயிட்டுருக்கு. ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிள் ஒரு ஆப்பு. ஸோ இந்த ஆப் இருந்தால் தான் நம்மளால் PHP என்விரான்மெண்ட்டை வந்து லேர்ன் பண்ண முடியும். ஓகே, ஸோ PHP படிக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே கண்டிப்பாக XAMPP இன்ஸ்டலேஷன் பற்றி தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ டைம் எடுக்கு.
PHP MySQL Apache இந்த மூணும் சேர்ந்த ஒரு ஆப் தான் வந்து உங்களுக்கு XAMPPன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ A for Apache, M for MySQL, P for PHP and again P for PHP MySQL. ஓகே, X means Windows கூட சொல்லலாம். சரிங்களா? ஸோ இதில் இன்னொன்று இருக்குது, WAMPன்னு ஒன்று இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி விண்டோஸ் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும். பட் XAMPP வந்து எனி OS, ஃபார் எக்ஸாம்பிள் மேக் சப்போர்ட் பண்ணும், லினக்ஸ் சப்போர்ட் பண்ணும். ஸோ எந்த ஓஎஸ்னாலும் அதை சப்போர்ட் பண்ணும். பட் WAMPங்கிறது ஒன்லி ஃபார் விண்டோஸ்க்குன்னே டிஃபைன் பண்ணி போட்டது. நம்ம இப்போ இன்ஸ்டால் பண்ணுறது XAMPP, நாட் WAMP. ஓகே, ஸோ இன்ஸ்டலேஷன் டைம் எடுக்குது. ஸோ நான் பாஸ் இப்போ என்ன பண்ணுறோம், இன்ஸ்டலேஷன் முடிஞ்சிருச்சு. ஓகே, டூ யூ வாண்ட் கண்ட்ரோல் பேனல் கொடுத்து ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆகும். ஸோ நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபினிஷ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதில் எதுவுமே ஷார்ட்கட் க்ரியேட் ஆகாது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஷார்ட்கட் க்ரியேட் பண்ணலாம். எங்கே இன்ஸ்டால் ஆகிருக்கோ அங்கே இருக்கும். ஓகேங்களா? இப்போ XAMPPன்னு இருக்குது, அந்த டைரக்டரிக்குள்ளே போனீங்கன்னா XAMPP ஸ்டார்ட் ஸ்டாப் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க. ஸோ ஜஸ்ட்டு SAM கண்ட்ரோல் இருக்குது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு சென்ட் டு டெஸ்க்டாப் க்ரியேட் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், ஒரு ஷார்ட்கட் வந்து உங்களுக்கு டெஸ்க்டாப்பில் க்ரியேட் ஆகிரும். ஓகே, ஸோ வந்து லாங்குவேஜ் கேட்கு, யூஎஸ் இங்கிலீஷ் வேணுமா பிரிட்டிஷ் இங்கிலீஷ் கேட்கு, நம்ம யூஎஸ் இங்கிலீஷை செலக்ட் பண்ணிக்கலாம். சேவ். ஓகே, இதுதான் வந்து சரி XAMPPோட கண்ட்ரோல் பேனல். ஓகே, ஸோ அப்பாச்சி ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அப்பாச்சியோட போர்ட் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா 80, HTTPயோட போர்ட் அட்ரஸ் 80, HTTPSோடது 443. ஓகே, MySQLக்கு 3306. ஓகே, ஸோ இந்த ரெண்டும் நமக்கு எப்போவும் ஆனில் இருக்கணும். சரிங்களா? ஸோ சப்போஸ் உங்கள்கிட்ட 80 வேறு ஏதாவது ரன் ஆகிட்டு இருந்ததுன்னா, இந்த 80 போட்டு ஆக்குப்பை ஆகிருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸ்டாப் பண்ணிக்கோங்க. கான்ஃபிகில் போய்ட்டு அப்பாச்சி HTTPF இதில் போய்ட்டு கண்ட்ரோல் F18 கொடுங்க. பார்த்தீங்களா? லிசன். ஸோ இங்கே போய்ட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன போர்ட் அட்ரஸ் தேவைப்படுதோ அதை கொடுத்துக்கோங்க. எப்போவுமே 80 கொடுங்க, இல்லைனா 8081 கொடுங்க. 8080 கொடுக்காதீங்க, ஏன்னா 8080 டாம்கேட்னு ஒரு இருக்குது, 8080 தான் டிஃபால்ட்டு. ஸோ அதனால் அது கொடுக்காதீங்க. 81 8081 ஸோ அந்த மாதிரி எந்த போர்ட் அட்ரஸ்லாம் கொடுக்கலாம். ஆனால் நீங்கள் கொடுக்குற போர்ட் அட்ரஸ் ஆல்ரெடி வேறு ஏதாவது இதுக்கு ஆக்குபை ஆகிருக்கக்கூடாது. சரிங்களா? ஸோ அதை மட்டும் செக் பண்ணிவிட்டு என்ன இது வேணுமோ அந்த போர்ட் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா ரன் ஆகும். சரிங்களா? ஓகே, ஸோ உங்களுக்கு தெரியறதுக்காக கொடுத்தேன் ஜஸ்ட். ஓகே, ஸோ இப்போது நமக்கு ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிடலாம். லோக்கல் ஹோஸ்ட் என்ட்ரு பண்ணிங்கன்னா ஓகே, பக்காவாக உங்களுக்கு இந்த பேஜ் வந்துட்டாலே உங்களுக்கு பக்காவாக இன்ஸ்டால் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அப்புறம் PHP உங்களுக்கு பக்காவாக இன்ஸ்டால் ஆகிடுன்னு செக் பண்ணணும். ஸோ PH info கிளிக் பண்ணுங்கள். ஸோ என்ன ஆகும், பக்காவாக PHPயும் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. அப்புறம் MySQL செக் பண்ணணும். ஓகே, ஸோ அகெயின் லோக்கல் ஹோஸ்ட் போகலாம். லோக்கல் ஹோஸ்ட். ஸோ PHP MyAdmin கிளிக் பண்ணுங்கள். ஸோ PHP இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இனிமேல் நம்ம வந்து என்ன பண்ணலாம், இதில் PHP ப்ரோக்ராம் ரன் பண்ணி நீங்கள் பக்காவாக லேர்ன் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.